1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் இந்த மாதத்திலும் தொடர்ந்து நம்மை வழி நடத்தும் பொழுது கர்த்தருடைய ஒரு குணாதிசயத்தை நாம் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கலாம். அந்த குணாதிசயத்தை நாம் தியானிக்கும் பொழுது அந்த குணாதிசயத்தின் அடித்தளம் என்ன, கர்த்தர் யாருக்கு அந்த குணாதிசயத்தின் செயல்களை கொடுக்கிறார், அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, அதை முதலாவது இந்த வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இதிலே ஆண்டவரை குறித்து யோவான் பேசும் பொழுது சொல்கிறார், தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பாய் செயல்படும் பொழுது, தேவன் அன்பாய் பேசும் பொழுது, தேவன் அன்பாக நம்மை வழிநடத்தும் பொழுது நீங்கள் மறந்து விட வேண்டாம், தேவன் அன்பாய் இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாய் சும்மா பேசுகிறவர் மாத்திரமல்ல, தேவன் அன்பாய் செயல்படுகிறவர் மாத்திரமல்ல, அந்த செயலை எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அன்பாய் உங்களை அரவணைக்கும் பொழுது, அன்பாக உங்களோடு பேசும் பொழுது, அன்பாய் உங்களை வழிநடத்தும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்பு என்பது அவர் கொடுப்பது மாத்திரமல்ல, அன்பு என்பது அவர் வழங்குவது மாத்திரமல்ல, அவர் அன்பாய் இருக்கிறபடினாலே அவர் செயல்படும் பொழுது, அவர் பேசும் பொழுது, அவர் வழிநடத்தும் பொழுது அது அன்பு நிறைந்ததாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க, தேவன் சொல்லுங்க, தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பாய் இருக்கிறார். இப்ப அன்பாய் இருக்கிறபடினாலே வேதத்திலே பல இடங்களிலே அவருடைய அநேக குணாதிசயங்களை நாம் பார்க்கலாம். அதிலே ஒன்றை தான் இந்த காலை நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். தேவன் அன்பாய் இருக்கிறார், ஆனால் அவருடைய செயல்களை இப்பொழுது பவுல் ஒவ்வொரு விதமாய் நமக்கு அவர் விளங்கப்படுத்துகிறார். அதிலே ஒன்றுதான் இந்த 4வது வசனத்திலே காணப்படுகிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அக்கிரமங்களாய் மரித்து, முதல் 3 வசனத்தை கவனித்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 3 வசனம், நம்முடைய பாவத்திலே நாம் மரித்து போய், நம்முடைய உலக யோசனைகளிலே நாம் துளைந்து போய், கீழ்ப்படியாத ஆவி உள்ளவர்களாய் நாம் இருந்தோம். எங்களாலே மேலே எழும்ப முடியாத ஒரு நிலை. ஆனால் ரட்சிப்பை தேவன் கொடுக்கும் பொழுது, தேவன் அன்பாய் இருந்தால், அன்பு நிறைந்தவராய் இருந்தால், ஆனால் அந்த செயலை அவர் செய்யும் பொழுது பவுல் நமக்கு சொல்லுகிறார், தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தையை அதிகமான நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நாம் அதை பணத்தோடு, சொத்தோடு நாம் சேர்த்து கொள்வோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு பணக்காரனை நாம் ஏன் அப்படி அழைக்கிறோம் என்றால், அவருக்கு அதிக பணம் இருக்கிறது. ஒரு பலவான் என்று அழைப்பதற்கு காரணம், அவருக்கு அதிகமான பலன் இருக்கிறது. ஆனால் தேவனை குறித்து நாம் இங்கே கவனிக்கும் பொழுது, நாம் தியானிக்கும் பொழுது, அவர் அன்பாய் இருக்கிறார். அந்த குணாதிசயம் செயல்படும் பொழுது அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில மரித்து போன காரியத்தை தேவன் வந்து தொட்டு அதை எழுப்பும் பொழுது நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டியதான தேவனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் அன்பாய் இருக்கிறார், ஆனால் அவர் இரக்கமாய் இருக்கிறபடினாலே அதை அவர் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இரக்கமாய் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அளவில்லாமல் தேவன் அதை நமக்கு தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? வேகமாக இன்னொரு வசனத்தை நாம் கவனிக்கலாம். யாத்திரையாகமம் 34வது அதிகாரம்,
Exodus chapter 34 verse 7. யாத்திரையாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்ப இதுல 2 பக்கங்கள் இருக்கிறது. இந்த வசனத்துக்கு நாம் நேரம் இருந்தால் அடுத்த காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது வரலாம். ஆனால் முதலாவது இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? தேவன் 1000 தலைமுறைக்கும் எப்படி இருக்கிறாரா? இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அப்ப இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பது அவர் அதிகமாய் அதை வைத்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அதை அதிகமாக வழங்குகிறவர். ஒரு மனுஷனுக்கு தேவன் இரக்கத்தை காண்பித்தார் என்று சொன்னால் அது அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிக்கு, அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தேவன் அதை காட்டுகிறார். அதை அவர் தொடர்ந்து வழங்குகிறார். எத்தனை சந்ததியா? 1000 தலைமுறை. அப்படின்னா இது எண்ணி பார்ப்பதல்ல, தேவனுடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். தேவன் அன்பாய் இருக்கிறபடினாலே மரித்து போன எங்களை அவர் உயிர்ப்பிப்பதற்கு ஒரு விதமான குணாதிசயம் செயல்பட்டது. அது என்ன? தேவன் இரக்கமுள்ளவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம் என்றால் என்ன? அவருடைய இரக்கத்திற்கு அளவில்லை, அதை அவர் சந்ததி சந்ததியாய் அதை வழங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் இன்னொரு வசனத்தை நாம் கவனிக்கலாம். இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எப்படியாய் வேதத்திலே நமக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. புலம்பல் 3வது அதிகாரம், புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய என்னது? சுத்த கிருபை. அடுத்த வசனம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. ஆமென். அப்ப இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அதை அதிகமாய் அவர் வழங்குகிறார். எவ்வளவு அதிகமாய் வழங்குகிறார்? ஒரு சந்ததிக்கு மாத்திரமல்ல, 1000 தலைமுறைக்கு அவர் அதை வழங்குகிறார். 1000 தலைமுறைக்கு. இன்னொன்று சொல்லப்படுகிறது, அந்த இரக்கங்களுக்கு என்ன இல்லையா? முடிவே இல்லை. அடுத்த வசனத்தை அடுத்த பகுதியை வாசிக்கலாம். அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு முடிவும் இல்லை, அதே நேரத்தில் அதை புதிதாக்கி கொண்டே இருக்கலாம், அதை புதிதாக்கி கொண்டே இருக்கலாம். இதுதான் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, ஆனால் அதே நேரத்தில் வேதம் சொல்வது அதை காலை தோறும் புதிதாக்கி கொண்டே இருக்கலாம். இரக்கம் எப்படி செயல்படுகிறது? 2 விதத்திலே செயல்படுகிறது. இரக்கத்தை தேவன் வழங்கும் பொழுது 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. முதலாவது, ஒரு மனுஷன் தண்டனை வாங்க வேண்டிய இடத்திலே தண்டனை வாங்காதபடிக்கு அவனுடைய தண்டனை மன்னிக்கப்படும் பொழுது அதன் செயல் என்னவாய் கூறப்படுகிறது தெரியுமா? இரக்கம். ஆமென். நாங்க 34வது அதிகாரம் யாத்திரை 34 நாம் பார்த்தோம். குற்றவாளியை குற்றவாளியாய் விடாமல் அவனை மன்னிக்கிறார். அப்ப கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரவேண்டிய நியாய தீர்ப்பு, நமக்கு வரவேண்டிய நெருக்கம், நமக்கு வரவேண்டியதான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தேவன் தப்புவிக்கும் பொழுது அங்கே என்ன செயல்படுகிறது தெரியுமா? தேவனுடைய இரக்கம் செயல்படுகிறது. தேவனுடைய இரக்கம். இதை நோக்கி தான் நாங்கள் இந்த காலை நேரத்தில் கூப்பிட போகிறோம். தப்பு செய்த நாம், விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய நாம், அதிலிருந்து நாம் காக்கப்பட, அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட தேவன் எதை வழங்குகிறார்? அவர் அன்பாய் இருக்கிறார். அதுதான் பேசிஸ். அவர் அன்பாய் இருக்கிறபடினால தான் தப்பு செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? மன்னிப்பை அவர் அருளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். மன்னிப்பை அவர் கொடுக்கிறார். இந்த மன்னிப்புக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. தான் அடுத்ததுக்கு நான் போக போறேன். ஆனால் இரக்கம் 2 விதமாய் செயல்படுகிறது. ஒன்று, மன்னிப்பின் மூலமாய் அவருடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? 2வது, இந்த இரக்கம் எப்படி செயல்படுகிறது என்றால்
உதவி தேவையான நேரத்திலே தேவன் நமக்கு உதவியை அனுப்புகிறார். அது மன்னிப்பு சார்ந்ததல்ல, குற்றம் சார்ந்ததல்ல. இது என்ன என்றால், குறையுள்ள நேரத்திலே, வியாதியுள்ள நேரத்திலே உதவி தேவை என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் உதவி அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது சுகமா இருக்கலாம், அது பண தேவையா இருக்கலாம், அது எப்படிப்பட்ட உதவியா இருந்தாலும். குருடன் பார்த்து ஆண்டவரை பார்த்து எப்படி கூப்பிடுகிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஹேவ் மர்சி, என் மேலே நீர் இறங்கும். அவர் திரும்பி அவனை கூப்பிட்டு சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப இரக்கம் செயல்படுகிறது. எப்படி செயல்படுகிறது? ஒன்று, அவருடைய மன்னிப்பை அவர் தருகிறார். இரண்டாவது, அவருடைய பலத்தை அவர் தருகிறார். இந்த ரெண்டையும் அனுபவிக்கும் பொழுதெல்லாம், இந்த ரெண்டையும் நாம் தேடும் பொழுதெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்பாய் இருக்கிறபடினாலே இது ரெண்டும் செயல்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? தேவன் அன்பாய் இருக்கிறபடினாலே. அதனால எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய இரக்கம் நம்மை வாழ வைக்கிறது. ஏன்? இரக்கம் நமக்கு மன்னிப்பை தருகிறது. கர்த்தருடைய இரக்கம் நம்மை வாழ வைக்கிறது. ஏன்? நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஏன்? மன்னிப்பு தேவையான நேரத்தில் தேவன் மன்னிப்பை தருகிறார். உதவி தேவையான நேரத்தில் தேவன் உதவியை அவர் அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? தேவன் இரக்கத்திலே எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். அது ஒரு குடும்பத்திற்கல்ல, ஒரு காலத்திற்கல்ல, 1000 தலைமுறை என்றால் அது என்ன தமிழ் தெரியுமா? அது என்ன பாஷை தெரியுமா? ஒரு வரைபடத்தை. இதுக்கு முடிவே இல்லை, இதற்கு முடிவே இல்லை. ஏனென்றால் அவர் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். எதிலே? இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார். முதலாவது நான் சொன்ன குணாதிசயம் இதுதான். ஆனால் இதை தேவன் வழங்குவதற்கு தேவன் ஒரு விதமான மனுஷனை தேடுகிறார். தேவன் நம்மை வந்து பார்க்கும் பொழுது, நாம் இரக்கத்தை கூப்பிடும் பொழுது, இரக்கத்திற்காய் கெஞ்சும் பொழுது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இரக்கம் வழங்கப்படுகிறது. இதை இன்னொரு வசனத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன். சங்கீதம் 34, Psalm 34, சங்கீதம் 34 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா உபத்திரவங்களுக்கும் தேவன் என்ன செய்கிறார்? நீங்களாக்கி விடுதலை செய்கிறார். எத்தனை உபத்திரவங்களுக்கு? எல்லா உபத்திரவங்களுக்கும். ஆனால் எல்லாருடைய சத்தத்தையும் தேவன் கேட்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒரு விதமான கூட்டத்தின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? நீதிமானுடைய சத்தம். நீதிமானுடைய சத்தம். இந்த நீதிமான் யார்? வேதத்திலே நீதியை குறித்து பேசும் பொழுது எங்களுடைய கிரியைகளை சார்ந்ததல்ல நாம் அடைவது. எங்களுடைய கிரியைகளினாலே நாம் நீதிமானாய் மாற முடியாது. கர்த்தருடைய நீதியை நாம் எட்ட முடியாது. அதனால் எங்களுடைய கிரியைகள் அல்ல. நீதிமான் என்று சொல்லும் பொழுது ஒரு விதமாய் வேதம் அதை வர்ணிக்கிறது. அடுத்த வசனம் அதை நமக்கு கற்றுத் தருகிறது. அது என்ன? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். யாருக்கு தேவன் அருகிலே இருக்கிறார்? நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி. இதுதான் நீதிமானுடைய டிஸ்கிரிப்ஷன். இவர்களை தான் தேவன் எல்லா தீங்குக்கும் அவர்களை விலக்கி காக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? தேவன் எல்லாரையும் விடுதலை செய்கிறவர் அல்ல, தேவன் எல்லாரையும் தப்புவிக்கிறவர் அல்ல. ஆனால் எல்லா பிரச்சனையிலும் இருந்து யாரை காக்கிறார்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களும் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களும். மனதிலே கர்த்தர் தேவை என்று நினைக்கிறவர்கள், அதை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய உதவி இல்லாமல் எனக்கு இதை செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தான் எல்லா பிரச்சனையிலும் இருந்து விடுதலை. ஆனால் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்வதல்ல. அவருக்கு தெரியும், இரக்கத்திலே நான் ஐஸ்வர்யம் உள்ளவர், நான் சதா காலமும் அதை நான் வழங்கலாம், சந்ததி சந்ததியாய் நான் அதை அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனாலும் எல்லாரும் அதை பிடித்துக் கொள்வதல்ல. யார் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள்? நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி. ஆமென். சங்கீதம் 51வது அதிகாரம், சங்கீதம் 51வது அதிகாரம் 17வது வசனம்.
தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்ன ஆவி? நொறுங்குண்ட ஆவி, crushed spirit. அடுத்தது, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணீர். 2 வார்த்தை அங்க ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சங்கீதத்தின் முதலாவது வசனத்தை நீங்க மீண்டும் கவனித்தா அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உடைந்த இருதயம் மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை தேவன் தேடுகிறார், இரக்கத்தை வழங்க முன்பதாக. சங்கீதம் 51 முதலாவது வசனம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க, மிகுந்த கிருபையானாலே என்னை நீர் தூக்கி எழுப்ப வேண்டும். அந்த சங்கீதம் முழுவதும் என்ன? தாவீது மனம் திரும்புகிறார். அப்ப 2 காரியத்தை தேவன் கவனிக்கிறார். அவர் இரக்கத்தை வழங்க முன்பதாக, இரக்கத்தை கொடுக்க முன்பதாக அவர் எதை பார்க்கிறார்? உடைந்த இருதயமும் மனம் திரும்புதலின் இருதயம். இது அமரும் வரைக்கும் கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கலாம், ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்க மாட்டோம். இரக்கத்தை வழங்க வரும் பொழுதெல்லாம் தேவன் எதை பார்க்கிறார்? உடைந்த இருதயம், நொறுங்குண்ட ஆவி, மனம் திரும்புதலின் இருதயம். A broken heart. உடைந்த இருதயம் என்றால் என்ன? சும்மா சூழ்நிலைகளினாலே, வார்த்தைகளினாலே, மனுஷன் பேசினதான வார்த்தைகளினாலே சோர்ந்து போகிற நிலைக்கு வந்தால் மாத்திரம் இரக்கம் வழங்கப்படாது. வேதம் சொல்லுகிற உடைந்த இருதயம் என்ன தெரியுமா? இந்த காரியத்தை செய்ய தேவனுடைய உதவி இல்லாமல் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்திற்கு நாம் இலகுவாய் வருவதல்ல, அந்த இடத்திற்கு நாம் இலகுவாய் வருகிறவர்கள் அல்ல. என்றால் நாம், அதாவது பாவம் இந்த பூமிக்கு வந்த நேரத்திலிருந்து, பாவம் இந்த பூமிக்கு வந்த பொழுது நமக்குள்ளே ஒரு விதமான மாம்சம் எழும்பி இருக்கிறது. ஆனால் நாம் இலகுவாக இந்த இடத்திற்கு வரமாட்டோம். அநேக நேரத்திலே நாம் அவமானப்பட்டு, நாம் பிரச்சனைகளுக்கு மேலாக பிரச்சனையை சந்திக்கும் பொழுதுதான் கர்த்தரை நோக்கி பார்க்கவே ஆரம்பிக்கிறோம். அதான் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் வர்ணிக்கும் பொழுது எப்படி சொல்கிறார்? வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் வளைய மாட்டார்கள், அவர்கள் இலகுவாக வளைய மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு சில சூழல்களை அனுமதிக்கிறார். இலகுவாக நாம் தேவனை தேடுவதல்ல. இலகுவாக பேச்சுக்கு நாம் சொல்லலாம் கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்துகிறது, பேச்சுக்கு நாம் சொல்லலாம் கர்த்தர் தான் எல்லாம் செய்கிறார் என்று. ஆனால் தேவன் தேடுகிற ஒரு காரியம் இருக்கிறது, இரக்கத்தை வழங்க. நாம் உயரமாய் இருக்கும் பொழுது, ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது நாம் இலகுவாக நம்மை தாழ்த்துகிறவர்கள் அல்ல. கர்த்தர் விரும்புகிற அந்த தாழ்மை, கர்த்தர் விரும்புகிறதான அந்த நொறுங்குண்ட ஆவி, அது இலகுவாய் நமக்கு வருவதல்ல. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதை அவர் அனுமதிக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம், கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் இரக்கத்தை அவர் வழங்கும் பொழுது அவர் எதை எதிர்பார்க்கிறார்? உடைந்த இருதயம், நொறுங்குண்ட ஆவி, மனம் திரும்புதலின் இருதயம். ஒரு ஆமென் சொல்லுமா? என் பலவீனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அக்னாலேஜிங், எனக்கு இவர் தேவை. இத்தனை வருட அனுபவத்திற்கு பின்பதாகவும், இத்தனை வருட வாழ்க்கை அனுபவத்திற்கு பின்பதாகவும் என்னை தேவன் வழிநடத்துவதற்கு அவருடைய உதவி எனக்கு தேவை. ஆமென். அதான் அந்த இடத்திற்கு தான் தேவன் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அது வரும் பொழுதுதான் இரக்கத்தை அவர் அள்ளி நமக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? அதுதான் நமக்கு முக்கியமானது இந்த காலை நேரத்தில். கர்த்தருடைய அன்பு நிபந்தனை அற்றது. ஒரு ஆமென் சொல்லுமா? அன்கண்டிஷனல். அன்கண்டிஷன் என்னது? நீங்கள் ஒரு நல்ல பகுதியை காட்டும் பொழுது அல்ல தேவன் உங்களை நேசிப்பது. புரிகிறதா? இது உங்களுடைய மனதில் நல்லா போட்டுக்கொள்ளுங்க, நல்லா இதை பதித்து கொள்ளுங்க. God's love is not conditioned, it is உலகத்தில் இருக்கிற ஒரே அன்பு, நிபந்தனை அற்ற ஒரே அன்பு எது தெரியுமா? கடவுளுடைய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுதான், அதற்கு பேர் என்ன? அகாப்பே அன்பு. இது ஊழியக்காரனா இருக்கிற எனக்கு தேவை, தலைவனா இருக்கிற உங்களுக்கு தேவை, கிறிஸ்தவனா இருக்கிற உங்களுக்கு அதிக தேவை. நாம நினைப்போம் என்ன தெரியுமா? நான் ஒரு காலத்துல ஒரு பெரிய ஊழியத்தை நான் செய்யும் பொழுது அப்பொழுதுதான் கர்த்தர் 1% அவருடைய அன்பை கூட்டுவார் என்று சொல்லி. இல்ல, நான் இதற்கு பின்பதாக பெரிய ஊழியம் செய்யலாம், இதற்கு பின்பதாக சின்ன ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய அன்பு
எப்பொழுது எனக்கு வழங்கப்பட்டது என்றால், நான் பாவியாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து எங்களுக்காய் மரித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதனால நீங்க தேவனுடைய ஊழியத்திலே அநேக காரியத்தை செய்யலாம், கர்த்தருக்காய் கொடுக்கலாம், ஒரு விசுவாசியை ஆதாயப்படுத்தலாம். அதின் நிமித்தமாக அன்பு அதிகரிப்பதே அல்ல. அன்பு அப்படி வேலை செய்வதல்ல. நிபந்தனை அற்றது, நிபந்தனை அற்றது. கர்த்தர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்றால், எவ்வளவாய் அவருக்கு நேசிக்க முடியுமோ அவ்வளவாய் தேவன் உங்களை நேசித்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதை நம்புங்க. பிசாசின் சத்தம், நம்மை குற்றப்படுத்துகிற சத்தம், இதுதான் நமக்கு செய்கிறது, சந்தேகப்படுத்துகிறது. இல்லை இல்லை இல்லை, நீ 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 வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்தி இதை செய்து அதை செய்தால்தான் கர்த்தர். இல்லை, தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நிபந்தனை அற்ற விதத்தில் தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். ஆமென். அந்த நேசம் தான், அந்த சந்தோஷம் தான் எங்களை கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு போகிறது. ஆமென். ஒழுக்கத்திற்குள்ளே கொண்டு போகிறது. நான் ஒழுக்கமாய் இருக்கிறபடினாலே, நான் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே, நான் நன்றாய் இதுகளை செய்வதனாலே கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் எங்களை அன்பு செய்கிறார். இல்லை, கர்த்தர் நேசிக்கிறார். அது நிமித்தமாய் நாம் இதையெல்லாம் செய்கிறோம். இப்படிதான் நாம் வளர்க்கப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகளும் நாமும், தலைவர்களாக இருக்கிற நாமும் மற்றவர்களை நடத்தும் பொழுது அப்படிதான் செய்கிறோம். கர்த்தருடைய அன்பு நிபந்தனை அற்றது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்கு அடக்கப்பட்டது. அதான் மிக முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நிபந்தனைக்கு நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அன்பு அது நிபந்தனை அற்றது. ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை அவர் கைவிடுவதும் இல்லை. அதுதான் அவருடைய அன்பு. அதற்கு எதையும் தேவன் எதிர்பார்ப்பதல்ல. ஆனால் வாக்குகளை தேவன் தரும் பொழுது புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அன்பு இருக்கிறார், அதனால நான் எப்படியும் வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நான் நிறைவேறுதலை காண்பேன் என்று சொல்ல முடியாது. அதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. ஆமென். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எனக்கு முன்பதாக நீ நட, உன்னுடைய உண்மைத்துவத்தை நான் பார்க்கட்டும். ஆமென். உடன்படிக்கை செய்தது அன்பின் நிமித்தமாக. ஆனால் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை எப்படி பார்க்கிறான்? அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய உண்மைத்துவம். கர்த்தர் சொல்லுகிறதை அவன் செய்ய செய்ய அது நிறைவேறி கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதனால அன்பு நிபந்தனை அற்றது. ஆனால் வாக்குத்தத்தமும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையை இந்த பூமியிலே அனுபவிக்க கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அத்தான் நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயத்தை நான் அவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எனக்கு ஒரு நதியை போல் என்மேல் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஒரு குருடனை கூப்பிட்டு சுகப்படுத்த முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதில் துப்பி அதை ஒரு என்ன சொல்றது சேராய் மாற்றி அதை போய் கண்ணில் என்னது ஆண்டவர் பூசி அவனை சுகப்படுத்தலை. கண்ணு தெரியாதவனை இப்போ பார்த்து என்ன சொல்றார்? போய் நீ கழுவுன்னு சொல்லி. புரிகிறதா? கர்த்தருடைய வழிகள் மிக வித்தியாசமானது. கண்ணு தெரியாத மனுஷனுக்கு பார்வையை கொடுக்காம அதுக்கு மேல சேர பூசி என்ன சொல்றார்? இப்போ அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனாலும் என்ன சொல்றார்? போய் நீ குளத்துல கழுவு என்று சொல்லி. கர்த்தர் பங்கு நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? என்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், கர்த்தருடைய வழிகள் எல்லாம் இன்னும் நிறைவேறல. அன்பு நிபந்தனை அற்றது, ஆனால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனையோடு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? அதுதான் இந்த மாதத்துல நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய என்னுடைய பொருத்தனை, கர்த்தருக்கு செய்ய வேண்டியதான என்னுடைய காரியங்களை நான் சரியாய் செய்யும் பொழுது அதன் நிறைவேறுதலை நான் பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுமா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படின்றால் என்ன? இது சதா காலமும் நமக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு முடிவில்லை. இதை காலை தோறும் அவர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் யாருக்கு இரக்கம் வழங்கப்படுகிறது? நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம், மனம் திரும்புதலின் இருதயம். அப்படின்றால் என்ன? எனக்கு பலவீனம் இருக்கிறது, என்னுடைய பலவீனத்திலே நான் கர்த்தருடைய உதவியை நான் தேட வேண்டும். எனக்கு முன்பதாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் தேவனுடைய உதவியை நான் சார்ந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுமா? அதான் வேதம் சொல்கிறது, சின்னவன் ஆயிரவன், சிறியவன் ஒரு பலத்த ஜாதி ஆகுவான். ஆமென். அந்த பலத்த ஜாதி ஆகுவதற்கு ஒன்றை தேவன் தேடுகிறார். உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுவதற்கு தேவன் ஒன்றை அவருடைய ஜனங்களுக்குள்ளே தேடுகிறார். எனக்கென்ற ஒரு ஜனத்தை நான் சொந்தமாக்கி கொள்ள நான் தேடுகிறேன். அது என்ன? உடைந்த இருதயம். அநேக அனுபவங்கள் எங்களுடைய இருதயத்தை உடைக்கிறது. ஆனால் மனம் திரும்புதலை அனுபவங்கள் கொண்டு வருவதல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? எல்லாரும் உடைஞ்சு போய் தான் இருக்கிறோம். மனுஷன் வார்த்தை பேசினா உடைவோம், நம்ம நடக்கிறது எதிர்பார்க்கிறது நடக்காம போனா நம்ம இருதயம் உடையிறது.
ஆனா மனம் திரும்புதல் எப்படி உண்டாகிறது? தேவ வசனத்தினாலே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? மனம் திரும்புதல் எப்படி உண்டாகிறது? தேவ பிரசன்னத்தினாலே. மனம் திரும்புதல் எப்படி உண்டாகிறது? சபை கூடுதலினாலே. மனம் திரும்புதல் எப்படி உண்டாகிறது? கிறிஸ்தவ ஐக்கியத்தினாலே. மனம் திரும்புதல் எப்படி உண்டாகிறது? வசனத்துக்கு முன்பதாய் அமர்வதினாலே. மனம் திரும்புதல் எப்படி உண்டாகிறது? பரிசுத்த ஆவியினாலே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இரக்கம் என்றால் என்ன? மன்னிக்கப்பட வேண்டிய நீ அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறாய். தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறாய். பலன் இல்லாத நீ பலத்தை பெற்றுக்கொள்கிறாய். ஆமென். இது ரெண்டுமே அவர் இரக்கமாய் இருக்கிறபடினாலே. இந்த இரக்கம் ஏன் செயல்படுகிறது? அவர் அன்பாய் இருக்கிறபடினாலே. ஒரு ஆமென் சொல்லுமா? அன்பு தான் ஃபவுண்டேஷன். அவருடைய நீதிக்கும் அன்பு தான் ஃபவுண்டேஷன். சிட்சிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் கடிந்து கொள்ளும் பொழுது எப்படியா இருக்கிறார்? அது அன்பிலிருந்து. ஏனென்றால் தேவன் அன்பு தருகிறவர் அல்ல, தேவன் அன்பாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? லூக்கா 15வது அதிகாரம் இதோடு நம்ம நிறைவு செய்யலாம். லூக்கா 15வது அதிகாரம். உடைந்த இருதயம், நொறுங்குண்ட ஆவி, மனம் திரும்புதலின் இருதயம், இதை தேவன் விரும்புகிறார். இந்த காலை நேரத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்பதற்கு தேவன் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். லூக்கா 15 வாசிப்போம். 14வது வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அதை குறிச்சு கொள்ளுங்க. அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு தகப்பனுடைய கண்காணிப்பு கீழே ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் தகப்பனுடைய கண்காணிப்பிலிருந்து வெளியே வந்து, அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கை அவனுக்கு இஷ்டத்தை போல வாழுகிறான். இப்பொழுது முதல் முறையாக அவன் ஒரு காரியத்தை உணர்கிறான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு என்ன தெளிந்த பொழுது? புத்தி தெளிந்த பொழுது. மிக முக்கியம். அடுத்தது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். சரி, போதும். இந்த உவமை கர்த்தருடைய இரக்கத்தை, அநேக காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனா இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் இதில் கவனிக்கலாம். அவனுடைய வாழ்க்கையில தகப்பனுடைய வீட்டில் நம்ம வெளியே வருகிறான், எல்லாவற்றையும் செலவழிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது. ஆனால் அந்த நெருக்கத்தின் நடுவிலும் மிக முக்கியமானது ஒன்று தெரியுமா? அந்த பிரச்சனை நடுவிலும் அவனால புத்தி தெளிந்து தேவனுடைய வீட்டுக்கு, இல்லாவிட்டால் தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு நினைவு உண்டாகிறது. சில நேரத்துல நமக்கு வாழ்க்கையில வழி உண்டாக்குற அனுபவங்கள் தான் தேவனையை நோக்கி பார்க்க வைக்கிறது. பிரச்சனைகள் தான் தேவனை மீண்டும் பிடிக்க வைக்கிறது. உபத்திரவங்கள் நடுவில தான் நம்முடைய வாழ்க்கை மீண்டும் அக்கினி உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சூடு எழும்புகிறது. ஆனா அது வரைக்கும் நம்ம நிற்க தேவையில்லை. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? உடைந்த இருதயம், நொறுங்குண்ட ஆவி, மனம் திரும்புதலின் இருதயம். அதான் மிக முக்கியம். கடவுள் எப்படி மன்னித்து ஒரு மனுஷனை மீண்டும் கரை சேர்க்கிறார்? மிக முக்கியம். அவனுடைய மனதிலே அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாகின பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என் பிதாவுடைய வீட்டுக்கு போய் நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நான் ஒப்புரவாக வேண்டும். கடவுள் ஒரு மனுஷனை மன்னிக்க முன்பதாக ஒன்றை எதிர்பார்க்கிறார்: மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். சில நேரத்தில் நம்ம
மனுஷனுக்குள்ளே மனம் திரும்புதல் இல்லாத நேரத்திலே அவனை மன்னிக்க நாம் முயற்சி செய்கிறோம். கர்த்தருடைய ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. மனம் திரும்புதல் உண்டாகினால் கர்த்தர் அவர் பக்கமாய் அவருடைய ஜனத்தை இழுத்துக் கொள்ளுகிறார். ஆமென். பிதாவானவர் இங்கே இருக்கிற இந்த உவமையிலே தகப்பன் இந்த வாலிபனை தேடி வரவில்லை. ஆனால் எப்பொழுது அவன் பக்கமாய் ஓடுகிறார், அவன் புத்தி தெளிந்து அவன் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது பிதா அவர் பக்கமாய் வருகிறார். ஆமென். இதுதான் மனம் திரும்புதல் இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறது. ஆமென். நாம் செய்த தவறுகள், நாம் செய்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நாம் சில நேரத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுக்காமல் சில காரியங்கள் தீர்மானங்களை நாம் எடுத்திருப்போம். ஆனால் மனம் திரும்புதல், உடைந்த இருதயம் அவர் பக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் அவர் பக்கமாய் வரும் பொழுது யாக்கோபுல சொல்கிறார், நான் உன் பக்கமாய் வருகிறேன். நீ என் பக்கமாய், if you draw close I will draw close. நீ என் பக்கமாய் வந்தால் நான் உன் பக்கமாய் நான் வருகிறேன். ஆமென். இரக்கம் அநேகருடைய வாழ்க்கையை தூக்கி இருக்கிறது. ஆமென். தாவீது சொல்கிறான், உம்முடைய இரக்கத்தினாலே நான் பிழைத்தேன். தாவீது இருந்த குழி, தாவீது இருந்த நெருக்கம், தாவீது போன உபத்திரவம் மிக பயங்கரமானது. ஆனால் நான் நிர்மூலமாகாமல் எனக்கு ஒரு கயிறு போடப்பட்டு நான் அதிலிருந்து மேலே வந்ததற்கு காரணம் இரக்கம். இரக்கம். எந்த சூழ்நிலையிலும் நாம் இதற்குள்ளே தான் சிக்கப்படுகிறோம். ஒன்று, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே போகிறோம், இல்லாவிட்டால் உதவி இல்லாமல் பலவீனனாய் நிற்கிறோம். இந்த ரெண்டுக்கும் தேவன் செயல்படும் பொழுது அவருடைய இரக்கத்தின் சுபாவம் தான் செயல்படுகிறது. மன்னிக்கப்பட வேண்டிய மனுஷனுக்கு மன்னிப்பை அருளுகிறார், உதவி தேவையான மனுஷனுக்கு உதவியை கொடுக்கிறார். ஆமென். இதற்கு தேவன் ஒன்றை தேடுகிறார். அது என்ன? உடைந்த இருதயம், நொறுங்குண்ட ஆவி, மனம் திரும்புதலின் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். என்னுடைய பலவீனத்தை நான் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன், என்னுடைய இயலாமையை நான் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறேன். அவருடைய உதவி எனக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, அவர் அனுகூலமான துணையாயிருக்கிறார். அப்படின்னா அவர் ரெடியா இருக்கிறார். இன்னொரு பல வசனங்கள் இருக்கிறது. நான் இரக்கத்தை காண்பிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனாலும் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வரட்டும். கர்த்தர் இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வரட்டும். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களையும், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்கிறார். இரக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறது. ஆமென். அநேக ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிருக்கிறது. தலைகீழாக என்று சொல்லும் பொழுது மேன்மையையும் மகிமையையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. சில நேரத்தில் நாங்களே வியந்து போகிறோம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுகிற விதத்தை பார்த்து. சிலருடைய சாட்சிகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாது எப்பொழுது இரக்கம் வந்தது என்று சொல்லி. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் நான் மிக கஷ்டப்பட்டேன், ஒரு நேரத்தில் நான் மிக தனிமையாக இருந்தேன், அந்த இரவு நான் கர்த்தரிடத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இப்படி தான் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய வீரர்களாய் மாறுகிறார்கள். இப்படி தான் கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு தேசத்திற்கு பிரபுவாக மாற்றுகிறார். எங்கே இருந்து அவர்கள் கூப்பிடுகிறார்கள்? அவர்கள் உடைக்கப்பட்ட இடத்திலிருந்து. ஒரு இரவு அவர்களுடைய சாட்சிகளை சொல்லும் பொழுது இரக்கத்தை குறித்து அவர்கள் எல்லாம் பேசுவதல்ல. அவர்களுக்கு தெரியாது எப்போ இரக்கம் வந்ததுன்னு சொல்லி. ஆனால் சாட்சிகளை கவனிக்கும் பொழுது நமக்கு தெரியும், உடைக்கப்பட்ட வேளையிலே அவர்கள் கர்த்தரை பிடித்து கொண்டார்கள். மனுஷனினாலே புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் தேவனை பிடித்து கொண்டார்கள். அந்த இடத்துல தேவன் சொன்னார், என் ஐஸ்வர்யம் இப்பொழுது அவர்கள் மேலே வரும். அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அவர்கள் மேல் வரும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வரட்டும். வேகமாக எழுந்திருப்போம். கர்த்தருடைய